வணக்கம். என் பேர் விக்னேஷ். நான் 122வது சட்டமன்ற தொகுதியான கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தோட தளபதியோட வேட்பாளராக நின்றிருந்தேன். ஸோ எனக்கு இந்த தடவை கோயம்புத்தூரில் முதல் வெற்றியை, இந்த 10 தொகுதியில் முதல் வெற்றியை என்னோட மக்கள் கொடுத்துருக்காங்க. இனிமே வந்து என்னோட குடும்பம் என்னோட கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி தான். அங்க இருக்க எந்த நல்லது கெட்டதுக்கும் நான் கலந்துக்குவேன். இந்த கோயம்புத்தூர்ல 10 தொகுதியில கடைசி 10வது இடத்துல வளர்ச்சியில இருக்கிற ஒரு தொகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி தான். இது வரைக்கும் கோயம்புத்தூர்ல என்னோட தொகுதியை வெளி உலகத்துக்கே தெரியாது. அங்க வர இருந்த பல நலத்திட்டங்கள் எதுவும் வராம இருந்துச்சு. ஈவன் அந்த பஸ் ஸ்டாப்னு ஒன்று ஆரம்பிச்சு அதுவும் தடுத்து நிறுத்தப்பட்டது. இப்போ வரைக்கும் அங்க பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா வெள்ளலூர் குப்பை கிடங்கு தான். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் என் தொகுதியில் இருக்கு. இது வரைக்கும் என் தொகுதியை சேர்ந்தவங்க அங்கே வெற்றி பெறாதனால அவங்க என் தொகுதியை வந்து கண்டுக்காம இருந்தாங்க. இன்னைக்கு இந்த முதல் முறையா கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த ஒரே வேட்பாளர் நான் தான் கண்டெஸ்ட் பண்ணேன். என் மக்கள் என்னை நம்பி கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேல வாக்குகள் செலுத்தி எனக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை தளபதியோட ஆசீர்வாதத்தில் கொடுத்துருக்காங்க. நிச்சயம் இதை சரியா பயன்படுத்தி என் மக்களுக்கு மட்டுமே நீ என்னோட வாழ்க்கை ஃபுல்லா உழைப்பங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். கோவை மாவட்டம் அதிமுகவோட கோட்டைன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நேரத்தில் 6 தொகுதிகளில் தாவேகா வெற்றி. நான் தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு பேட்டியில் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க, எப்பவுமே கோயம்புத்தூர் அதிமுக கோட்டைன்னு சொல்றாங்களே, நீங்க எப்படி ஜெயிப்பீங்கன்னு சொல்லும்போது முதல்ல சண்டைன்னு ஒன்று நடந்தா தான் அதுல யாரு ஜெயிச்சாங்கன்னு தெரியும். இன்னைக்கு சண்டை நடந்துச்சு. அந்த சண்டையில ஜெயிச்சது நாங்க. சண்டைனா ஜனநாயக சண்டை. அந்த ஜனநாயக சண்டையில இனிமேல் கோயம்புத்தூர்ல இப்ப 6 இருக்கு. அடுத்த முறை இன்னும் ரிசல்ட் முடியல. எனக்கு தெரிஞ்சு அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயம் அடுத்த முறை இனிமேல் கோயம்புத்தூர் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் கோட்டையா இருக்கும். இல்ல, எனக்கு என்னன்னா, நான் வந்து தளபதி மாதிரி தான். யாரையுமே போய் அவன் தற்கூறின்ட்ட நானும் திருப்பி தற்கூறி நீ தான் அப்படிலாம் சொல்லலாம் முடியும். ஆனா அது எங்களுக்கான, நாங்கள் தான் சொன்னோமே, டீசென்ட் பாலிடிக்ஸ், டெக்கோரம் பாலிடிக்ஸை முன்னெடுக்கிற போது இந்த மாதிரி விமர்சனங்களை நாங்கள் தவிர்த்துக்குவோம். எங்களை நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க. நிறைய பேர் ஒரு இடத்துல இன்னொரு கட்சியை பத்தி கூட கேட்டாங்க. நாங்க அந்த மாதிரி தரக்குறைவா பேசுறவங்களுக்கு பதில் சொல்றதுக்காக கட்சி ஆரம்பிக்கல. அதுக்காக தளபதி அத்தனையும் விட்டுட்டு வரல. நாங்க ஆரம்பிச்ச நோக்கம் என்னன்னா, மக்களுக்கு ஒரு புதிய அரசியல், மாற்றத்திற்கான அரசியலை கொடுக்கணும்னு நினைச்சு வந்தவங்க. அதனால அதெல்லாம் பார்க்க மாட்டோம். நாங்க ஆக்கப்பூர்வம் மக்கள். நல்ல கேள்வி. இதை தான் தளபதி சொன்னாரு, நான் ஒரு ரூபா திருட மாட்டேன், என் கூட அவங்களே திருட விட மாட்டேன்னு சொன்னாரு. நிச்சயம் இந்த ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வேட்பாளர்களை தளபதி சந்திக்கிறாரு, எங்க அண்ணன் சந்திக்கிறாரு. நான் போயிருந்தேன். அப்போ நேருக்கு நேர் உட்காந்துருக்கும் போது எங்கிட்ட சொன்னாரு, தம்பி என் கூட ஒரு 10 பேர் இருந்தாங்க, தம்பி உங்க எல்லாரையும் நம்பி தான் 1 ரூபா மக்கள் பணத்தை